நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க ஒன் பை ஒன்னா அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மல்லியை ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சுத்து போடணும், வெண்பாவை எதுக்காக அந்த தீபிகா மேடம் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல வெண்பாவை எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசாரணைன்ற பேர்ல நம்ம வெண்பாவை தீபிகாவும் மறுபக்கம் அவங்க கூட போலீஸ் அதிகாரிகளும் வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல நம்ம விஜய் இல்ல, மல்லி தான் இருக்காங்க. இதோ பார் மல்லி, இன்னொரு வார்த்தை என்கிட்ட எதனா வச்சுக்கிட்டா அவளை உன்னை அவ்வளோதான் பார்த்துக்க, நான் சொல்லிட்டேன்ல விசாரணைன்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு போவேன் அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கோ இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெண்பாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே திகச்சு போயிட்டு ஒரு பக்கம் பயத்தில் உறைஞ்சி போயிட்டு சைலண்ட்டாக நின்று இருக்காங்க. ஒரு பக்கம் செஞ்சு வச்ச சில மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருக்காங்க. இந்த அமைதி கண்டினியூ ஆகுமா ஆவாதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதே சமயத்தில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகத்துங்களுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து வந்த உடனே என்ன மல்லி இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ அவளை அப்பயே தடுத்து நிறுத்திக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வெண்பாவை அழுந்து நின்றா. ஆனால் நான் தான் ஆறுதல் படுத்தி அவளை அனுப்பிச்சு வச்சேன். ஏன்னா ஒரு விசாரணைனா கண்டிப்பாக அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஆகணும். வள்ளி நீ என்ன நினச்சின்னு இருக்க, நான் அவளை விசாரணைக்கு தான் கூட்டின்னு போனான்னு நினச்சின்னு இருக்கியா, நீ எப்படி என்னை அணுவணுவா என் தம்பியை பிரித்து என்னை சாவடிச்சோ அது மாதிரி உன்னோட வெண்பா, அதாவது உன்னோட குழந்தை வெண்பாவை பிரித்து நான் உன்னை அணுவணுவா சித்திரவாதப்படுத்த போகிறேன், உன் வாழ்க்கையே நரகமாக மாற்ற போகிறேன், இதுதான் என்னோட டார்கெட், இதுதான் என்னோட சூழ்ச்சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அடி பாவி என்னடி இப்படி எல்லாம் பண்ணுவேன், உனக்கு மனசாச்சு இல்லையாடி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கேள்விகள் எல்லாம் தோணுது. என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே வரதான் வரும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம், சரி இதுக்கப்புறம் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட போவோம். அது போல தான் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து சிறப்பான ஒரு விஷயத்த செஞ்சுட்டாருங்க. அப்படி என்னடா விஷயத்த செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க, நேராக போறாரு போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சா வெண்பாவோ காணும். அட வெண்பா இங்கே வரவே இல்லையாப்பா, என்னப்பா சொல்ற, வெண்பா இங்கே வரந்தாளா, என்னப்பா உனக்கு என்னப்பா ஆச்சு, மண்டையில் எதனா கோளாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்னடா இது நமக்கே தெரியாம ஒரு ஆப்பு, நமக்கே தெரியாம ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலையே. கடவுளே என்னப்பா உன்னோட விளையாட்டு திருவிளையாடல் என்னதான் நடக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பயம் ஒரு பக்கம், பதட்டம் ஒரு பக்கம், எல்லாமே என்ன சூழ்ந்துச்சு. ஐயோ நானா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே நல்லதுக்கே, நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக யோசிச்சாகணும். இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நல்லது என்னென்ன நடக்க போகுதுன்றத பொறுமையாக இருந்து பார்த்துக்கலாம். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சிக்கல்கள் விக்கல்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிருச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாலும் அதே சமயத்தில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோன்னே சொல்லிட்டு தெரியல. வாழ்க்கை ஒரு பக்கம் இருள சூழ்ந்து போயிட்டு ஒரு பக்கம் இருட்டே மயானமா இருக்கு. இந்த மயானத்துல நாம என்னென்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன தீபிகா கரெக்டா நான் சொன்ன மாதிரி எப்படியோ வெண்பாவை தூக்கிட்டு போல, வெண்பா இப்போ எங்க இருக்கா, வெண்பா என்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னடா கதிரேசா நீ கேட்ட உடனே நான் தூக்கி கொடுக்கறதுக்குன்னா இதென்ன அல்வா துண்டா, நான் தான் சொன்னல எனக்கு ஒரு விஷயம் தேவை, அந்த விஷயத்துக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், அந்த எல்லைக்கு நான் போனா அந்த விஷயம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதை நான் போய் விட்டு தந்துடுவேன். நான் சொல்லு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மல்லியை பிடிக்கிறதுக்கு இந்த வெண்பா இருக்கா பார்த்தியா, அவள் தான் ஒரு எனக்கு அது காயின் மாதிரி, அவளை சின்ன துண்டுல போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும், அந்த மாதிரி இவளை போட்டு தான் நான் அழகாக அவளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு பக்கம் பரபரப்பு ஒரு பக்கம் பயம் எல்லாமே ஒரு பக்கம் வந்து இப்படி தாங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தீபிகா வேற மாதிரி தீபிகா நீ கரெக்டாக ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி இந்த எக்ஸிக்யூட்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தாலும் அதே சமயத்தில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று தர போகிறாங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் தர போகிறாங்க, அந்த நேரத்தில் என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக டிஜி ஆஃபீஸ் போயிடுறாங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைய யாரை கேட்டு அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, கூட பெற்றவங்களாவது கூட்டின்னு வரணும்ல, எப்படி குழந்தைய விட்டு அரெஸ்ட் பண்ணலாம், தீபிகா எடுத்து கொஞ்சம் கூட இந்த மேனஸ் அறுவை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டை தராங்க. இந்த மாதிரி என்னோட குழந்தை காணாம போயிருச்சு, என் குழந்தை கூட அடிக்கடி வெண்பா தான் பேசிட்டு இருந்தா, அதுக்கு டிரைவர் கூட சாட்சி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு குட்டியை குழப்பறாங்க. என்னடா இது புது குட்டியை குழப்பறதா இருக்குது. எம்மா தீபிகா ஆனா நீ சுரியான புழுகாண்டிமா, எப்படியும் உன் பொண்ணை பெத்த பொண்ணவே கடத்தி வச்சுன்னு ஒரு பக்கம் மல்லியை பிடுங்கிறதுக்கோசரம் இப்போ மல்லி வந்து கேட்குறா தீபிகா கிட்ட,
இது எல்லாமே உன்னோட சூழ்ச்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என் பொண்ணை ஒப்படைச்சிட இல்லை, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கோவப்பட உடனே பார்க்கணுமே, என்ன மல்லி கோவப்படுறியா பட்டுக்கோ, எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ கோவப்படுறதுனாலையும் ஒன்றும் இல்லை, கோவப்படனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீ நல்லா கேட்டுக்கோ. உன்னை அழிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இறக்கன்றதே என்கிட்ட இருக்காது. என் இறக்கம் குணமே பார்க்க தான் போகிறேன் கூடிய விரைவில். நான் யார், எப்படியாப்பட்ட கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கின்னு சொல்லிட்டு என்னோட சுயரூபத்தை நீ பார்க்கலாம் போகிற, பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறீங்க. இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டமே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடய ஆங்காரத்தோட சிதிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க சிதிக்கத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வெறுப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் குழப்பமாகவும் இருக்குது. என்னடா இப்படியெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. என்னங்க பண்ணுறது, இன்னும் என்னென்ன சிக்கலெல்லாம் கொண்டாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு பக்கம் பதட்டமும் பயமும் அதிகமாகிருச்சு. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திச்சு நிதானமாக ஒரு பக்கம் எடுத்து நம்ம முடிவு பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் நாம் ஒரு பக்கம் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு பிறந்தோம் நம்ம எப்படியெல்லாம் ஆடணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஆட்டத்தை நம்ம சொல்லித்தரணும். சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கான நேரம், அதுக்கான காலம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவாக ஒரு பக்கம் செக் பண்ணி தள்ளியாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். முந்தின நம்பருக்கு